தூத்துக்குடி சுதந்திர வரலாற்றை சுமந்து நிற்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் செக்காரக்குடி பஞ்சாயத்தில் அமைந்துள்ளது மீனாட்சிபுரம் கிராமம். 2000ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மீனாட்சிபுரத்தில் வாழ்ந்த மக்களின் எண்ணிக்கை 1269. ஆனால் தற்போதைய மக்கள் தொகை எண்ணிக்கை 2 தான். மற்றவர்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள்? ஏன் மக்கள் ஊரை காலி செய்தார்கள்? தனியாக வசிக்கும் அந்த 2 மனிதர் யார்? கள நிலவரம் அறிய மீனாட்சிபுரத்தில் களம் கண்டது புதிய தலைமுறை. தூத்துக்குடியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், நெல்லை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரத்துக்கு முன்னதாக இருக்கும் ஊர் செக்காரக்குடி. பொங்கல் பண்டிகைக்கு ரேக்லா போட்டி நடத்தும் புகழ்பெற்ற ஊர் செக்காரக்குடி. மேல செக்காரக்குடி, நடு செக்காரக்குடி, கீழ செக்காரக்குடி என 4 புறமும் பறந்து கிடக்கும் இந்த ஊரிலிருந்து மேற்கு நோக்கி பயணிக்கிறது மீனாட்சிபுரம் சாலை. வழியெங்கும் மானாவாரி பயிர்களுக்கு இடையே கிராமத்தின் வாசலை நோக்கி பயணித்தால் 3 கிலோமீட்டர் தொலைவில் அந்த பாலைத்தீவை காணலாம். மக்கள் கூடி கழித்த பொது தொலைக்காட்சி அறை தொலைவிலிருந்து பார்த்தாலும் காட்சி தரும் அறையாகத்தான் பெயருக்கு இன்னமும் இருக்கிறது. மொத்தத்தில் மக்கள் வாழ்ந்த நினைவுகளை அசை போட்டபடி மௌனியாக நிற்கிறது இந்த ஊர். ஆனாலும் எஞ்சி இருக்கும் 2 மனிதருக்காக இன்னமும் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த கிராமம் இன்னமும் வரைபடத்தில் நிலைத்திருப்பதற்கு காரணகர்த்தா அந்த மனிதர்கள்தான். அவர்தான் 70 வயதான கந்தசாமி என்ற பரதேசி நாயக்கர். தளர்ந்த நடை, காவி உடை என வயோதிக மாற்றத்தை ஏந்திய அந்த மனிதரே தற்போது உயிரிழந்துள்ளார். இன்னொரு நபர் கணபதி, மாடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வருபவர். இது போக ரேக்லா ரேஸ்க்காக வண்டி ரெடி பண்ணும் பட்டறையும் வைத்திருக்கிறார். வீட்டின் வாசலில் தண்ணீர் நிரப்பிய வாளி, தலையணையுடன் கூடிய கட்டில் படுக்கை, டிவி, மிக்சி, அவசர தேவைக்கு 2 சக்கர வாகனம், ஆபத்துக்கோ அடுப்பறைக்கோ ஒரு அரிவாள், இளமை கதை சொல்லும் ரேக்லா வண்டி, அன்புக்கு நாய், ஆசைக்கு ஆட்டுக்குட்டிகள், மாடுகள், ஒரு பூனை என அந்த ராஜகுமாரனின் வீடு நம் கேமராவோடு நின்று பேசியது. மேலும் மீனாட்சிபுர கிராமத்தை கட்டி காத்த 2 நபர்களில் கந்தசாமி என்பவர் தற்பொழுது உயிரிழந்த நிலையில் கணபதி என்பவர் அங்கே தனியாகவே வசித்து வருகிறார். அவர் கூறும்பொழுது, எங்கள் கிராமத்தில் நிறைய குடும்பங்கள் வசித்து வந்தன. மேலும் அப்போது வறுமை, தண்ணீர் பஞ்சம், வேலையின்மை காரணமாக அனைவரும் ஊரை விட்டு வெளியே சென்றார்கள். ஆனால் நான் எங்கேயும் செல்லவில்லை, இங்குதான் வசித்து வருகிறேன். இரவு தங்கும் பொழுது பயம் என்பது இல்லாமல் வாழ்ந்து வருகிறேன். இங்கு ஆடு மாடுகள் என மேய்ச்சலுக்கு கொண்டு சென்று பிழைப்பு நடத்தி வருகிறேன் என்று கூறியுள்ளார். 10 வருஷமா 2 பேர் தான் இருக்காங்க. இன்னொரு ஆளு இறந்து போனாரு. அவர் பேர் கந்தசாமி நாயக்கர். என்ன வேலை பார்த்தாரு? அவரு விவசாயம் தான் பார்த்தாரு. நைட்டு இப்படி தனியா இருக்கீங்களா? எப்படி உங்களுக்கு பயம் எதுவும் இல்லையா? பயம்லாம் என்ன பயம்? பயம்லாம் கிடையாது. தண்ணி வசதியில எல்லா வசதியுமே இப்ப வந்துட்டு. எதுக்காக இங்க மக்கள்லாம் இங்க இருந்து கிளம்பி வெளியே போனாங்க? கிளம்ப போகும்போது அடிப்படை வசதிகள் இல்லை. அப்போ அவங்க கிளம்பும் போது இப்ப அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கு. அரசுக்கு எந்த மாதிரியான கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி விரும்புறீங்க? இப்போ அரசு பார்த்து செஞ்சா கொஞ்சம் மக்கள் எல்லாம் போன மக்கள் திரும்பி வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.